பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்தார். தினந்தோறும் காலையில் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்ய நான் அனுதினம் ஜெபிக்கிறேன். இந்த தினம் தினம் கிருபை வசனங்களை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நான் ஜெபிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்திற்கு பேசுவதற்கு நான் போயிருந்தேன். அப்போ போன பொழுது என் பக்கத்தில் இன்னொருவர் சாட்சி சொல்வதற்காக வந்திருந்தார். என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவருக்கு பென்ஸு கார் உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. நான் போய் அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு முன்னாலே இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்னு கேட்டால், பைபிளில் இருக்கிற வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்கள். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய செயல். அவன் சாப்பிட்றதுக்கோ எல்லா காரியம் செய்யறதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் சொத்து பணம் எது இருந்தாலும் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி பிரசங்கித்தேன். 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு என் பக்கத்தில் இருந்த அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, ஐயா பேசினது 100க்கு 100 உண்மை. எப்படின்னா, எனக்கு பென்ஸு கார் இருக்குது பாருங்கள், கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தெரியுமா? ஒரு பாட்டில் கஞ்சி எடுத்து காட்டுறது. இந்த கஞ்சி தான் ஒரு பாட்டில். அதுக்கு மேலே நான் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நான் அவ்வளோதான், அவுட்டு. அந்த கஞ்சியை குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட 12-1 மணிக்கு தான் இடையில பசி எடுத்தால் இந்த மேரி பிஸ்கட் இருக்குது, அந்த பிஸ்கட் எடுத்து காட்டுறாரு. இதுதான் ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடுவேன், இதுதான் என் ஆகாரம். ஆகையினால நீங்கள் என்னை விட பாக்கியசாலி அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? நம்ம எதை கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் செல்வந்தன் உடம்பெல்லாம் வியாதி, சாப்பிட முடியல. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காருங்களே, அதுவே நீங்கள் போதும்னு நினைங்க. உணவு, இருக்க இடம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதுவே போதும் என்று நினைங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆகையினால நீங்கள் ரொம்ப ஆசைப்படவும் கூடாது. அவர் கர்த்தர் கொடுத்தாரா போதும் என்று நினைங்க. அதுதான் நல்லது. ஓகேவா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு பார்க்கலாம்.